இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தையே வாழ்வு. இன்று நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நடிக்காதீங்க அப்படின்னு இறைவன் தெளிவாக சொல்லுகிறார். யாரை பார்த்து? பரிசேயரை பார்த்து, அறிஞர்களை பார்த்து, அறிவாளிகள் ஞானிகள் என்று கூறுகின்ற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லோரும் முன்னிலையிலே இருந்து ஜெபிக்கின்ற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்களுடைய உள்புறத்திலே சுத்தம் இல்லாம ஒரு மனமாக இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனமாக இருக்கிறது. யாரையும் புரிஞ்சிக்காதவங்க, நாங்க தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இறைவனுடைய முன்னணியில ஜெபிப்பதும் இறைவனுக்கு எல்லா வகையிலும் காணிக்கை அளிப்பதும் என்று பல வகையிலே உயர்ந்து இருக்கின்ற அந்த மக்களுடைய எண்ணங்களானது மிகவும் கீழ்த்தனமாக இருக்கு. அடுத்தவருடைய நிலையை மதிக்க தெரியாத ஒரு நிலையாக இருக்கு. அடுத்தவர் யார் எப்படி போனாலும் என்ன, நாங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உள்ளம் அவர்களிடம், யார் எப்படி போனாலும் சரி, நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் மேலாக இருக்க வேண்டும், எல்லோரும் எங்களை மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்று பல வகையில் அவர்களுடைய எண்ணம் கீழ்த்தனமாக, அசிங்கமாக, கொச்சையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இறைவன் இதைதான் சொல்லுகிறார். நடிக்காதீங்க. ஆலயத்தின் உட்புறத்திலே வந்துவிட்டு நீங்கள் ஜெபிப்பதும் இறைவனிடம் வேண்டுவதும், அதுவும் இறைவனுக்கு முன்பாக உழந்தால் படியிட்டு அப்படியே தலை வணங்கி வணங்குவதும் எல்லாம் ஒரு கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் நாம் இதை ஒப்பிட்டு பார்ப்போமே. அன்று அறிஞர்களும் பரிசேயர்களும் நடிக்கிறாங்க, வெளி வேடக்காரர்களைப் போல இருக்காதீங்க அப்படின்னு இறைவன் தெளிவாக சொல்கிறார். அன்று பரிசேயர்களும் அறிஞர்களும் இருந்தார். இன்று யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் நடிக்கிறோம். ஆலயத்தின் உட்புறத்தில் வந்தவுடனே முழங்கால் படியிட்டு அப்படியே தலையை நம்ம தொட்டு வணங்கும். ஆனா உண்மையாக அடுத்தவருடைய முன்னிலையில நான் தலை வணங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறேனா? அடுத்தவருடைய முன்னிலையில நான் உண்மையாக நான் தவறு செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொண்டு தலை வணங்கி மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேனா? ஜபமாலைகளை நாம் பக்தியோடு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக அன்னை மரியாளை போல நான் ஏற்றுக்கொண்டு வாழ, அன்னை மரியாளை போல நான் புரிந்து அடுத்தவரை ஏற்றுக்கொண்டு வாழ நான் தயார் நிலையில் இருக்கிறேன்னா? அதுவும் மிக மிக குறிப்பாக இன்னும் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எப்படி நம்ம வாழ்கிறோம். எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதுலாம் எப்படி சொல்றோம்? இறைவனுடைய திருவுடலை பெறுகின்ற பொழுது ஆமென் என்று பக்தியோடு வாங்குகின்ற பொழுது நாம் முன் வருகிறோம். எல்லோருக்கும் முன்பாக நான் விவிலியத்தை ஏந்துவதையும், விவிலியத்தை படிப்பதையும், விவிலிய வாசகத்தை நான் படிப்பதையும், விவிலிய வார்த்தைகளை ஆழமாக என்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் முன்பாக நான் அதை எடுத்து கூறுவதும் ஒரு புறம் இருந்தாலும் சரி, நான் உண்மையாக இறை வார்த்தைக்கு ஏற்ப மாறி என் வாழ்வை நடத்துகிறேன்னா? இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இறை வார்த்தை எனக்கு மனப்பாடமா தெரியும். எல்லா வார்த்தைகளையும் நான் சொல்லுவேன், ஆனால் செய்ய மாட்டேன். எல்லா ஜபங்களையும் நான் சொல்லுவேன், ஆனா என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். இறைவனுடைய அந்த உண்மையான அன்பை நான் கண்டு உணர வேண்டும் என்று நான் ஆர்வத்தோடு ஆலயத்திற்கு வருகிறேன். அந்த இறைவனுடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்னா? கிடையாது. எல்லாருக்கும் முன்பாக, எல்லோரும் என்னை பார்க்கும் வண்ணமாக நான் என்ன பண்றேன்? எல்லாருக்கும் முன்பாக நடிக்கிறேன். ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறேன். விவிலியத்தை நான் எடுத்துக்கொண்டு வர போல நடிக்கிறேன். ஆலயத்திலே எல்லோரும் பார்க்கின்ற பொழுது கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபிப்பதை போல நான் நடிக்கிறேன். ஆனா உண்மையாக நான் ஆலயத்தில் ஜெபிப்பதை போல, இறைவனுடைய வார்த்தைகள் சொல்வதை போல, அன்னையின் அந்த ஜபமாலையில் நான் ஜெபிப்பதை போல உண்மையாக அடுத்தவரை மதிப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? அடுத்தவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனா? அடுத்தவரை புரிந்து கொள்வதற்கு முன் வருகிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடிக்காதீங்க என்பதை இறைவன் இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிறார். அந்த தெளிவுபடுத்துவதின் வழியாக நான் எதை உள்வாங்கிக் கொள்கிறேன்? நடிக்காம யாரும் எது சொன்னாலும் நான் இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நான் முன் வருகின்ற பொழுது, என் மனங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது, என் உள்புறத்திலே இருக்கின்ற தீய சிந்தனைகளை, அடுத்தவரை இழிவாக பார்க்கின்ற அந்த பார்வையை, அடுத்தவரை நான் மதிக்காமல் இருக்கின்ற அந்த குணத்தை, அடுத்தவரை நான் ஒருபொழுதும் அன்பு செய்யாத இந்த தருணங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு அடுத்தவரை அன்பு செய்வது, அடுத்தவரை மதிப்பது, அடுத்தவரை சமநிலையாக நான் பார்ப்பது, அடுத்தவரை உண்மையாக நான் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள், இறைவனுடைய சாயலை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு முன் வருகின்ற பொழுது
இறைவனுக்கு ஏற்றவர்களாக நான் இருக்கிறேன். நான் நடிப்பவனாக அல்ல, இறைவனுக்கு உகந்தவனாக நான் வாழ்கிறேன் என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வழியாக நாம் புரிந்து கொள்வோம். எனவே பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் நடிக்க வேண்டாம். இறைவனின் முன்னிலையில் நாம் ஏன் நடிக்க வேண்டும்? இறைவனுக்கு தெரியாதா நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது? எனவே பிரியமானவர்களே, இறைவனுக்கு முன்பாக விழுந்து விழுந்து நான் கும்பிடுவதை விட தலை நிமிர்ந்து பார்த்து அடுத்தவர்களை சமமாக மதித்து அடுத்தவருடைய வாழ்நிலையை நான் புரிந்து கொண்டு அடுத்தவரை நான் மதித்து அன்பு செய்து அரவணைத்து பரிவோடு அவர்களை பார்க்கின்ற பொழுது நான் இறைவனுக்கு ஏற்ற ஊழியனாக, இறைவனுக்கு ஏற்ற உண்மையான கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேன். எனவே அந்த கிறிஸ்தவர்களாக, உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக, உண்மையிலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாற இந்த விவிலிய வார்த்தைகளை நம்மளுடைய உள்ளத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்படுத்துவதின் வழியாக கிறிஸ்துவை அடுத்தவருக்கு எடுத்து கூற முன் வருவோம். வெளி வேலைக்காரர்களைப் போல நாம் வாழ வேண்டாம். மாறாக உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முன் வருவோம். ஆமென்.